ஓகே, குட் ஈவினிங் காய்ஸ். லாஸ்ட்டாக நம்ம இதை தான் பார்த்தோம். சாப்டர் 2 டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். இதில் என்னென்ன டாபிக் பார்த்தோன்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நெக்ஸ்ட் டாபிக் இதில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், பார்ட் 2. ஓகே, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனில் இதான் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இதில் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் டெஃபினேஷன் சொல்லியிருப்பேன், அதோட இன்ட்ரடக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புன்னா என்ன அதெல்லாம் பார்த்துருக்கோம். இதில் 2 வே இருக்குது. ஃபெசிலிட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அது என்னென்னு பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டேன். டிஃப்ரென்ஷியேட் கன்ஸ்ட்ரக்டர் செலக்டர்ஸ் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்ட் டேட்டா டைப் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் இது வரைக்கும் பார்த்துருப்போம். ஓகே, லாஸ்ட் வீடியோவில். இப்போ நெக்ஸ்ட்டு போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், பார்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம். ஓகே, இல்லை எனி ப்ரோக்ராம் கன்சைன் எல்லா ப்ரோக்ராமும் 2 பார்ட்ஸ் இருக்கும். The 2 parts of program, the part that operates on abstract data. Okay, the part that operates on abstract data. Next வந்து the part that defines the concrete representation. It is connected by the small set of function and implement abstract data in the term of concrete representation. நமக்கு தெரியல அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன, கான்க்ரீட் என்னன்னு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டாங்க. ஓகே, பார்த்தா உங்களுக்கு இது என்னென்னு புரியும். ஓகே, அது 2 பார்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். விச் ஸ்ட்ராட்டஜி இஸ் யூஸ்ட் ஃபார் ப்ரோக்ராம் டிசைன். என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஃபார் ப்ரோக்ராம் டிசைன்னா வாய்ஸ்ஃபுல் திங்கிங். அது என்னது? வாய்ஸ்ஃபுல் திங்கிங். ஓகே, அது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வாய்ஸ்ஃபுல் திங்கிங்னா 2 மார்க்கில் கேட்கலாம். இது வரைக்கும் அவ்வளோ கேட்டதில்லை, கேட்டாலும் கேட்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ்ஃபுல் திங்கிங்னா என்னென்னு பாருங்கள். ஃபார்மேஷன் ஆஃப் பிலீஃப்ஸ் தட் மேக் டெசிஷன் according to what might be pleasing to imagine instead of by appealing to reality. இது வந்து எப்படி சொல்லணும், நம்ம ஒன்று திங்க் பண்ணுவோம்ல, திங்க் பண்ணிட்டு இது இப்படி நடந்துடும் அப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிட்டுருப்போம். ஆனால் நம்ம ரியாலிட்டியில் அப்ளை பண்ண மாட்டோம். அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வாய்ஸ்ஃபுல் திங்கிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இதுதான். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். இதெல்லாம் எது கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எது செலக்டர்ஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்குன்னு. num1 ஈக்குவல் டு நம்பர். ஓகே, ப்ராக்கெட் கொடுத்துருக்கு ஃபங்க்ஷன். ஓகே, அப்போ அது வந்து என்ன சொல்லும், கன்ஸ்ட்ரக்டர்ஸ். இங்கே பாருங்கள், அக்செப்ட் நம் n. அப்போது அந்த num1 எதுக்குள்ளே கொடுத்துருக்கு, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்கு அப்படின்னா செலக்டர்ஸ். கீழேயும் உங்களுக்கு தெரியும் டிஸ்பிளே நம், அதுவும் உள்ளே கொடுத்துருக்கு, அதுவும் செலக்டர்ஸ். எவலேட் ப்ராக், ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம அந்த ப்ராக்கெட்குள்ளே, ஓகே, ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே ஒரு வேல்யூஸ் வேரியபிள்ஸ் ஏதோ ஒன்று அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது செலக்டர்ஸ்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு மேக் ஸ்லோப் எம் கமா மேக் ஸ்லோப் என். அப்போ இது வந்து என்ன சொல்கிறோம், கன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஏன்னா முன்னாடியே எக்ஸ் ஒய் அந்த இது கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேங்கிறது செலக்டர்ஸ். ஓகே, இப்படி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், லிஸ்ட் டியூப்பிள். ஓகே, இதில் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க லிஸ்ட் டியூப்பிள்னால் என்னென்ன. ஓகே, அதே மாதிரி 2 மார்க் 1 மார்க்லேயும் கேட்டிருக்காங்க. இங்கே லிஸ்ட்டுன்னு என்ன, டியூப்பிள்னு என்னென்ன. டு இம்ப்ளிமெண்ட் த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் பைத்தான், இட் ப்ரொவைட்ஸ் அ காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் கால் பேர் விச் இஸ் மேட் அப் ஆஃப் லிஸ்ட் ஆர் டியூப்பிள். ஒரு காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் கொடுக்கும், அதை என்ன சொல்லுவோன்னா பேர். அது எது மேட் பண்ணுன்னா லிஸ்ட் ஆர் டியூப்பிள்ஸ். ஓகே, the first way to implement pair is with the list construct. அந்த பேர் நம்ம இது பண்ணதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஃபஸ்ட்டு என்ன வேணும், லிஸ்ட் வேணும், லிஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட். ஓகே, லிஸ்ட்டுன்னா என்னென்னு பார்த்துங்க. இந்த லிஸ்ட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை பிளேசிங் எக்ஸ்ப்ரெஷன் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட் செப்பரேட்டட் பை கமா. லிஸ்ட்டுன்னு என்ன, கீழே நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே கொடுத்து கம்மாவில் செப்பரேட் பண்ணால் அதுதான் லிஸ்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் இதுதான் மெயின். இது 1 மார்க்கில் கேட்பாங்க, 2 மார்க்லேயும் கேட்பாங்க லிஸ்ட்டுன்னு என்னென்னு. அப்போது ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி நடுவில் கமா யூஸ் பண்ணோன்னா அது என்ன சொல்லுவோன்னா லிஸ்ட். ஓகே, அப்போது சச் எக்ஸ்பிரஷன் இஸ் கால் லிஸ்ட் லிட்ரஸ். இப்போ அந்த எக்ஸ்பிரஷன் என்ன சொல்கிறாங்கன்னா லிஸ்ட் லிட்ரஸ். ஓகே, நவ் லிஸ்ட் கேன் ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ். லிஸ்ட்டை வந்து மல்டிபிள் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணலாம். ஈச் வேல்யூ கேன் பி ஆஃப் எனி டைப் that can even be other list. அது இன்னொரு லிஸ்ட்டாகவும் இருக்கலாம். ஆனால் எதுக்குள்ளே நம்ம டிக்ளேர் பண்ணியிருப்போம், ஸ்கொயர் ப்ராக்கெட் செப்பரேட்டட் பை கமாஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கொயர் ப்ராக்கெட் செப்பரேட்டட் பை கமாஸ். ஓகே, நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் வே டு ஆக்சஸ் த எலமெண்ட் ஆஃப் லிஸ்ட். என்னென்ன வே இருக்குது. ஓகே, 2 வேஸ் இருக்குது. அது என்ன பாருங்கள், மல்டிபிள் அசைன்மெண்ட், எலமெண்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டர்ஸ்.
மல்டிபிள் அசைன்மெண்ட்னு ஒன்று இருக்குது, எலமெண்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு மல்டிபிள் அசைன்மெண்ட்னா இது. ஓகே, வேர் unpacks a list into a elements and binds each elements to a different name. ஓகே, ஒரே எலமெண்ட்டை டிஃப்ரெண்ட்டாக இங்கே மேலே என்ன கொடுத்துருக்கு, ஃபஸ்ட்டு கோலன் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 10 20 கொடுத்துருக்கு. கீழே என்ன கொடுத்துருக்கு, எக்ஸ் கமா ஒய் கோலன் ஈக்குவல் டு ஃபஸ்ட். அப்போ என்ன ஆகும், இந்த எக்ஸோட வேல்யூ எதுக்கு அசியூம் ஆகும், எக்ஸோட வேல்யூ 10க்கு இருக்கும், ஒய்யோட வேல்யூ 20க்கு இருக்கும். அதுதான் இங்கே கீழே சொல்லியிருக்காங்க. யார் எக்ஸ் வில் become 10 and y will become 20. அதுதான் to unpack the list into element and binds each elements to a different name. ஓகே, புரியுதா? நெக்ஸ்ட் எலமெண்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டர். இதை பாருங்கள். It is expressed using square bracket. நம்ம லிஸ்ட்டு பார்த்தோம்ல, expressed using square bracket. இங்கே the second method for accessing the element in the list is by the element selection operator. ஓகே, அதை என்ன சொல்லுவோம், இந்த செகண்ட் மெத்தட் என்ன சொல்கிறாங்கன்னா, accessing element லிஸ்ட்டு எலமெண்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டர். எக்ஸாம்பிள் பாருங்கள், அதே தான் ஃபஸ்ட்டு அந்த லிஸ்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்கு, 0, ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி 0, 10 1, 20. ஓகே, இங்கே அங்கே 0ங்கிறது என்னது, இண்டெக்ஸ் பொசிஷன். ஓகே, 10ங்கிறது வேல்யூ. அதே மாதிரி 1ங்கிறது இண்டெக்ஸ் பொசிஷன், 20ங்கிறது வேல்யூ. ஓகே, இங்கே நெக்ஸ்ட்டு any way of bundling two values together into one can be considered as well. எந்த வே ஆனாலும் நம்ம அந்த பண்டில் பண்ணுறோம்ல டுகெதர், அது வந்து பேரண்ட் கன்சிடர் பண்ணுவோம். இங்கே லிஸ்ட் ஆர் த காமன் மெத்தட் டு டூ ஸோ, தேர்ஃபோர் லிஸ்ட் கேன் பி ஆல்சோ கால்ட். இது என்ன வேணாலும் நம்ம பேர் பண்ணிக்கலாம்ல, அதுக்கு தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா லிஸ்ட் இஸ் நோன் ஆஸ் அ பேர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டியூப்பிள்ஸ். இது வந்து the tuple is a comma separated sequence of values surrounded with parentheses. parenthesesனால் என்ன, மேலே கோட்ஸ் கொடுப்போம்ல, சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் படிச்சிருப்பீங்களா, அதுதான். ஓகே, இங்கே டியூப்பலும் அதே சிமிலர் டு லிஸ்ட்டு தான். இங்கே த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ இஸ் தட், இதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா இஸ் தட் யூ cannot change the element of the tuple. அந்த element of the tuple சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த எலமெண்ட் ஆஃப் அ டியூப்பிள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, எலமெண்ட் கேன் பி ஒன்ஸ் இட் இஸ் அசைன், வேர் இன் த லிஸ்ட் எலமெண்ட்ஸ் கேன் பி சேஞ்ச்டு. ஓகே, டிஃப்ரென்ஸ் எலமெண்ட்ஸ் cannot be changed in tuple. லிஸ்ட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் என்னது, கலர் ஈக்குவல் டு ரெட் ப்ளூ க்ரீன். அது எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ரெட் ப்ளூ க்ரீன் ரெட்டெல்லாம் எல்லாமே கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எது லிஸ்ட் டியூப்பிள் கிளாஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்னு நான் சொல்லிவிட்டு அது லிஸ்ட்டு, வேறு எதாவது அசைன் பண்ணினா டியூப்பிள், ஸ்டூடெண்ட், ரோல் நம்பர், நேம், மார்க் அதெல்லாம் வந்து கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருந்தால் தான் லிஸ்ட்டு, வேறு ஏதாவது ப்ராக்கெட்டில் உள்ள டியூப்பிள். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு டேஸ் ஈக்குவல் டு அதே இதில் என்ன கொடுத்துருக்கு, பேராலெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே. அப்போ அதெல்லாம் டியூப்பிள். கீழே பாருங்கள், எக்ஸஸ் ஈக்குவல் டு 2, 5 ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே எப்படி வேணும் கொடுங்க, அது வந்து லிஸ்ட்டு. எம்ப்ளாயினா எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், சேலரி, அட்ரஸ் அதெல்லாம் வந்து கிளாஸ். ஓகே, நெக்ஸ்ட் டேட்டா அப்ஸ்ட்ரக்ஷன் இன் ஸ்ட்ரக்சர். List does not allow naming the various part of multi-item object. List என்ன allow பண்ணாது, various part of multi-item object allow பண்ணாது. Instead of using a list, you can use the structure construct. அது என்னது, hoops language. ஓகே, hoops language it's also called class construct. இது 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. hoops language is also called as a class construct to represent multi-part object where each part is named. இதை எதை ரெப்ரசன்ட் பண்ணும், மல்டி பார்ட் ஆப்ஜெக்ட், அந்த ஈச் பார்ட் நேம் ஆகுது நம்மளுக்கு இது பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் டேட்டா அப்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரக்சர். அதை எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளாஸ் பர்சன் அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம், ஐடி, இமெயில். இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்க, மெயின் பர்சன் 1 அவங்க ஃபர்ஸ்ட் நேம் என்ன, அவங்க ஐடி என்ன, இமெயில் என்ன. சேம் வே யூஸிங் கிளாஸ் யூ கேன் க்ரியேட் மெனி ஆப்ஜெக்ட் ஆஃப் தட் டைப். கிளாஸ் யூஸ் பண்ணியும் நிறைய ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுதான் வந்து உங்களுக்கு இந்த சாப்டர் 2ல் உங்களுக்கு கவர் ஆகுது. ஓகே, டேட்டா அப்ஸ்ட்ரக்ஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, டேட்டா அப்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்துருப்போம்.
நம்மள அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னு என்னென்னு பார்த்துருக்கோம், அதை 2 ways என்னென்னு பார்த்துருக்கோம், அது எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் கான்க்ரீட் டேட்டா டைப், அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் டிஃப்ரெண்ட், பார்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்ன யூஸ் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் செலக்டர்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுன்னு சொல்லியிருப்பேன். லிஸ்ட்டு டியூப்பிள்ஸ் பார்த்துப்போம், லிஸ்ட்டுன்னு என்னென்னு பார்த்துருப்போம், டியூப்பிள்ஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம், எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்துருப்போம். ஓகே, லிஸ்ட் டியூப்பிள் கிளாஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். டேட்டா ஸ்ட்ரக்சர் இது ஸ்ட்ரக்சர், இந்த மினி கிளாஸில் எப்படி இது பண்ணணும், அவ்வளோதான். இதுதான் வந்து சாப்டர் 2. ஓகே, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் ஓவர். ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சாப்டர் 3 போகலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். ஓகே, இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட் நான் க்ளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ குட் டே.